இதுதான் வந்து கோவிலோட கிரிவல பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் கூட வராங்களாம். இங்கே போனீங்கன்னா இதை சுற்றிக்கிட்டு இப்போ வந்துருங்க. அதெல்லாம் பெரிய பெரிய பாறை, இந்த பக்கம்லாம் பாறைங்கள்லாம் நிறையா இருக்குது. அங்கே ஒரு சமணர் குன்று இருக்குது போல இருக்குது, ஒரு சமணர் படுகை. இந்த வீடியோவில் நம்ம எங்கே போகிறோன்னா, சென்னையிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஊர் திண்டிவனம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அந்த திண்டிவனத்தை தாண்டி தான் நம்ம போவோம். அந்த திண்டிவனத்திலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர். திண்டிவனத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே செஞ்சி திருவண்ணாமலை ரோடு பிரியும். அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்தில் ஆனந்தமங்கலம் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் போகிறோம். அங்கே இருக்கிற ஒரு சிவன் கோயிலை பார்க்க போகிறோம். ஆனந்தமங்கலம் ஒரு சின்ன கிராமம். போகிற வழியில் 2 பக்கமும் வயல்வெளி, பழமையான கிராமத்து வீடுகள், வளைஞ்சு போகிற கிராமத்து சாலைகள், இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம பார்க்க போகிற சிவன் கோவில் ஒரு சின்ன பாறை குன்றுக்கு மேலே இருக்கிற கோவில். அது ரொம்ப பழமையான, அதாவது 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் காலத்து கோவில். அது பாலடைஞ்சு மறுபடியும் வந்து அதை மீட்டு அழகாக கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்தாச்சு. நான் கூட யாருமே இருக்க மாட்டாங்க கோயில் அப்படின்னு பார்த்தா இங்கே ஏகப்பட்ட பஸ்ஸு, வேனு, பைக்கு, காரு, இங்கே கடைங்கள்லாம் கூட இருக்குங்க. கோவிலில் எங்கே பார்த்தாலும் சிகப்பு கலர் ட்ரெஸ்ஸாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பக்கத்தில் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு வரவங்களாம் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து இந்த கோவிலுடைய தோற்றம். ஒரு அழகான ராஜகோபுரம், அதுக்கப்புறம் மண்டபம் மாதிரி பெருசாக கட்டியிருக்காங்க. அங்கே ஆதியோகி சிலை கூட இருக்குது பாருங்களேன். இந்த கோவிலுடைய பெயர் ஸ்ரீ அனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்றதான் இந்த கோவிலுடைய பெயர். அதே மாதிரி ஆனந்தமங்கலம் சிவன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ பெரிய இடங்க. இது வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கோவில். ஆனால் இவ்வளோ பேர் வராங்க இங்கே. நம்ம கோவிலுக்குள்ளே வந்தோடனே முதல்ல பார்க்கறது சிவன் பார்வதியுடைய இந்த பிரம்மாண்டமான சிலை. இது எப்படியும் ஒரு 20 அடிக்கு மேலே தாங்க இருக்கும் உயரம். நல்ல பெருசு. இந்த பக்கம் ஒரு நந்தி, ரொம்ப அழகாக இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவிலுடைய முகப்பிலேயே இதுதான் இருக்குது. நம்ம தான் முதல்ல இதை தான் பார்க்குறோம். இங்கே கீழே ஒரு நந்தி இருக்குது, விநாயகர், முருகர், இங்கே வந்து சிவன், பார்வதி. பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. பின்னாடி அந்த ராஜகோபுரத்தோடு சேர்த்து பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோவிலுக்கு அழகே அந்த ராஜகோபுரமும் இந்த சிவன் பார்வதி சிலையும் தான். வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவும் ரொம்ப அழகாகவும் வடிவமைச்சிருக்காங்க. பிரம்மாண்டமான சிவன் பார்வதியை நம்ம வணங்கியாச்சு. இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம். கோயிலுக்குள்ளே போகணுன்னா நம்ம வந்து இந்த கேட்லேருந்து உள்ளே வந்தால் பார்த்தீங்களா, உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வழி போகுது. நம்ம நேராக அந்த சிலைக்கிட்ட போயிட்டோன்னா கூட இங்கே வரணும். ரிட்டன் இங்கே வந்து இந்த வழியாக தான் போகணும். உள்ளே வந்தால் இங்கே ஒரு சிவலிங்கம். இங்கே தான் வந்து விளக்கேற்றுற இடம், வேறு எங்கேயும் விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், இங்கே தான் வந்து நம்ம வந்து பார்த்தோம். வந்து பார்த்துட்டு ரிட்டன் மறுபடியும் அதே கேட்டுக்கிட்ட போய் அங்கேருந்து சுற்றிக்கிட்டு இந்த பக்கம் வந்திருக்கோம். நம்ம நேராக கோயிலுக்குள்ளே போயிட்டால் அந்த பக்கம் வந்து பார்த்துருக்கலாம் போல இருக்குது. இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இதுதான் வந்து படி. ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாடர்னாக கட்டியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு பழைய காலத்து கோவில். அந்த கோவிலை மீட்டெடுத்து இவ்வளோ அற்புதமாக இது இவ்வளோ திருப்பணி செஞ்சுருக்காங்க. இந்த அளவுக்கு பெருசாக ரொம்பவே செலவு பண்ணி இந்த கோவிலை வந்து ஒரு மாடர்ன் கோவில் மாதிரியே கட்டியிருக்காங்க. இது வந்து உண்மையாகவே பழைய காலத்து கோவில் தானா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் உள்ளே வந்து சில ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆரம்ப காலத்தில் இந்த கோவில் எப்படி இருந்தது, அதை எப்படி மீட்டெடுத்தாங்க அப்படின்னு இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் பார்த்தேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்ம வந்த வழி. அந்த சிலையை பார்த்துட்டு நம்ம மேலே ஏறி வரோம். ஒரு சின்ன குன்றுங்க, ரொம்ப சின்ன குன்று, ஒரு பாறை குன்றுக்கு மேலே தான் இருக்குது. உள்ளே நம்ம பார்க்கலாம், அந்த பாறைகளெல்லாம் கூட பார்க்கலாம். நம்ம நேச்சரான அந்த பாறையை கூட பார்க்கலாம். வெளியே போட்டிருக்காங்க பாருங்கள். கிபி 1097ஆம் ஆண்டு 1ஆம் குலோத்துங்க சோழனால் எழுப்பிக்கப்பட்டு பின்னர் 1221 3ஆம் ராஜராஜ சோழனால் பராமரிக்கப்பட்ட சிவன் கோவில். இது ரொம்ப பழமையான கோவில் போல். ஆனந்தவல்லி சமேத அகதீஸ்வரர் திருக்கோவில், மலைக்கோவிலுங்க இது. நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தவொன்னே பார்க்குற ஒரு பிரம்மாண்டமான காட்சி. இந்த மலை, அந்த சின்ன பாறை குன்று மலையில் அந்த மலையை அப்படியே வளைச்சே இந்த மண்டபத்தை, இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. வெளியே பார்த்துருப்பீங்க, அந்த 2008 முதல் கும்பாபிஷேகம். இப்போ அங்கே 2 பேர் நடந்து வராங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து ஒரு பெருமாள் சன்னதி இருக்குது. ஒரு பெரிய பிரம்மாண்டமான பெருமாள் வந்து படுத்த நிலையில் இருக்கார். அங்கே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் நம்ம சாமி கும்பிட்டு மேலே வந்தாச்சு. இது வந்து ஒரு மலை தானேங்க, ஒரு சின்ன மலை தானே. அதனால் இது மாதிரி படி மேலே ஏறி அப்படியே போகலாம். கீழே பெருமாள், மேலே சிவன் இருக்கார். அந்த காலத்தில் அப்படியே மலையில் ஏறி வந்திருப்பாங்க. இப்போ படி வழியாக நம்ம மேலே வரோம்.
இப்போ நீங்கள் பார்க்குற இது தாங்க இந்த கோவிலுடைய பழைய தோற்றம். அதாவது வெட்ட வெளியில் சுற்றியும் அந்த கோவில் இடிஞ்சு சிவலிங்கம் இருக்குது. இதுதான் வந்து இவங்க மீட்டெடுத்து இவ்வளோ அழகான ஒரு கோவிலாக கட்டியிருக்காங்க. உண்மையாக வந்து சிதிலமடைந்த கோவில்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு இருந்த ஒரு கோவிலை மீட்டெடுத்து இவ்வளோ அழகாக பராமரிப்பு பண்ணி திருப்பணி செஞ்சுருக்காங்க. உண்மையாகவே பெரிய விஷயந்தான் இது. அந்த ஃபோட்டோவை பாருங்களேன், ஃபுல்லாகவே இடிஞ்சு போயிருந்த கோவில் வந்து இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே நீங்கள் பார்க்குறதா வந்து கருவறை இருக்கிற இடங்க. அங்கே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அங்கே பூஜை செய்கிறவர் கூட நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் தான். அவர் என்னை பார்த்து பேசினார். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அடுத்ததாக இந்த கோவிலில் இருக்கிற ஒரு அற்புதமான விஷயம், இங்கே இருக்கிற பாதாள விநாயகர், ஒரு குகைக்குள்ளே விநாயகர் இருக்கார். இந்த கோவிலே இந்த பாதாள விநாயகரை பார்க்குறதுக்கு மட்டும்தான் 10 ரூபா காசு வாங்கினாங்க. மற்றபடி வேறு எங்கேயும் எதுவும் வாங்கலை. இங்கே இருக்கிற குகைக்குள்ளே ஒரு 5 பேர் தான் போக முடியும். அவங்க வெளியே வந்த பிறகு தான் அடுத்தால் போகணும். இங்கே பாருங்கள் எப்படி உள்ள பாறைக்குள்ளே பூந்து போகிறாங்க. ஆல்ரெடி உள்ளே போனவங்களாம் வெளியே வந்தால் தான் நம்ம உள்ளே போக முடியும். அவங்க வெளியே வந்துட்டாங்க. நம்ம இப்போ உள்ளே போகிற டைம் அப்பா பெரிய பெரிய பாறையாக இருக்குங்க. இது உள்ளே தான் பூந்து உள்ளே போகணும் போல இருக்குது. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ளே போய் ரொம்ப சின்ன வழி, குனிஞ்சு வர வேண்டியதாக இருக்குது. பேகை மாட்டிக்கிட்டு உள்ளே வரவே முடியல. உள்ளே வந்து ஒரு விநாயகர் இருக்காருங்க. அவ்வளோதான். இங்கே ஒரு சின்ன குகை தான், ஒரு சின்ன குகை இதோட முடியுது. பெரிய பெரிய பாறைகள் உருண்டு கிடக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து விநாயகர் வந்து இருக்கார். இவர் தான் வந்து பாதாள விநாயகர். இங்கே வரவங்க எல்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ரொம்ப சின்ன இடம், ஒரு 5-6 பேர் தான் நிற்க முடியும். அவங்க வரைக்கும் வந்துட்டு இதை பார்த்துட்டு இந்த விநாயகரை வணங்கிட்டு நம்ம அப்படியே வெளியே கிளம்புற வேண்டியதான். அப்போ தான் அடுத்தவங்க உள்ளே வர முடியும். இந்த கோவிலில் இது ஒரு சூப்பரான விஷயந்தான். இப்போ நம்ம மேலே இருந்து, கோவிலுக்கு மேலே இருந்து பார்க்குற ஒரு காட்சி, நம்ம பார்த்த அந்த சிவன் பார்வதி சிலை இங்கேருந்து பார்க்குற ஒரு வியூ பாருங்களேன். சுற்றியும் வந்து வயல்வெளி, அதுக்கப்புறம் காலியான இடங்கள் தான். இந்த இடத்துல ஒரு சின்ன மலை இருந்திருக்கு, அதுக்கு மேலே கோவில் இருந்திருக்கு. இப்போ அழகாக இந்த கோவிலை எடுத்து மண்டபமாக கட்டியிருக்காங்க. இங்கே வந்து ரஜினிலாம் வந்து வந்திருக்கார் போல், நன்கொடை கொடுத்துருப்பாரு. இல்லைனா கும்பாபிஷேகத்துக்கு வந்திருப்பாரா இருக்கும். இந்த வழியாக நம்ம இறங்கி அப்படியே போக வேண்டியதான். இந்த மண்டபம் மாதிரி அமைப்பு இல்லைன்னா நம்ம பாறை வழியாக வெட்ட வழியில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும். இப்போ வெயிலே தெரியலங்க. ஆனால் வெயில் காலத்தில் ரொம்ப வெயிலாக இருக்கும். அந்த பாறை தெரியுது பாருங்கள். இப்படி தான் அந்த காலத்தில் ஏறி போயிருப்பாங்க மலைக்கு மேலே கோயிலில் சாமி கும்பிட. இப்போ நம்ம அழகாக மண்டபம் வழியாக ஏறி போகிறோம். படிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக. இந்த வழியாக இறங்கி நம்ம இப்போ வெளியே போகிற வழி இதுதான். இதோட இந்த கோவில் முடிஞ்சில்ல. வெளிப்பக்கத்தை வந்து அந்த பாறைகள் இருக்கிற இடத்த அப்படியே சுற்றி கவர் பண்ணி அழகாக ஒரு கார்டன் மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த சிவன் பார்வதி சிலைக்கு பின்பக்கம் ஒரு பெரிய மேடையும் இருக்குது. அங்கே வந்து அந்த ஆதியோகி சிலையை வந்து ஒரு சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பெங்களூரில் பார்த்தோம் பாருங்கள், ஸ்ருங்ககிரி முருகர் கோவில், ஒரு பெரிய முகம் இருக்கிற மாதிரி முருகர் கோவில். அதுவும் வந்து இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக கார்டனிங்காக செஞ்சுருப்பாங்க, ரொம்ப மாடர்னாக அந்த பெங்களூரில். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தோம், ஒரு செயற்கை குகைக்குள்ளே வந்து கிருஷ்ணர் இருக்க மாதிரி, கோதண்ட மலையை தூக்கி நிற்கிற மாதிரி ஒரு கிருஷ்ணர் சிலையெல்லாம் பார்த்துருப்போம், ஒரு கோவிலெலாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இந்த பழமையான கோவிலை சுற்றி இவ்வளோ அழகான ஒரு கார்டனிங், அதுக்கப்புறம் பெரிய சிலை, ரொம்ப அழகான பராமரிப்பில் இந்த கோவிலை ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்காங்க. நீங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறப்ப கூட இந்த கோவிலை பார்த்துட்டு அழகாக போகலாம், சென்னையிலேருந்து திருவண்ணாமலை போகிறப்ப. ஆனால் வந்து நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் வரணும். பஸ் வசதி இங்கே ரொம்பவே கம்மி, கிடையாது. இது ஒரு சின்ன மலை கோயில் அப்படின்றதுனால இந்த மலையை சுற்றி ஒரு கிரிவல பாதையும் இருக்கான். பௌர்ணமியில் இந்த மலையை சுற்றியும் கிரிவலம் வராங்களாம் மக்கள்லாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த கிரிவல பாதை. இந்த கோவிலை மலையை சுற்றி வர கிரிவல பாதை ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு வழி பாதை மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு சமணர் குன்று இருக்குங்க, அதை நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து ஒரு சின்ன பாறை மலைக்கு மேலே இருக்கிற சமணர் குன்று. இங்கே வந்து ஏதோ பராமரிப்பு பணி நடக்குது, அதனால் இங்கே கயர் கட்டி வச்சுருக்காங்க. மேலே போக முடியாது போல் இருக்குது. ஆனால் மேலே வந்து ஒரு சமணர் படுகை இருக்குது போல் இருக்குது. இவ்வளோ தான் இந்த கோவில். அனந்தமங்கலத்தில் இருக்கிற சிவன் கோவிலை நம்ம பார்த்தாச்சு. பின்னாடி இருக்கிற அந்த சமணர் மலையை பார்க்கலான்னு நினச்சோம், ஆனால் அங்கே வந்து அனுமதி இல்லை. மற்றபடி இந்த இடம் ரொம்ப அழகாக புதுமையாக, அதே மாதிரி ஒரு பழமையான கோவிலையும் நம்ம பார்க்கலாம், சிவபெருமான தரிசனம் பண்ணலாம். இந்த கோவில் வந்து எனக்கு தெரியாது, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார், அதே மாதிரி மெசேஜ் அமைச்சிருந்தார். சரி இந்த கோவிலே நம்ம வந்து ஒரு நாள் பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் இந்த கோவிலுக்கு வந்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது.
நீங்களும் வந்து திண்டிவனத்தை தாண்டி போனாலோ இல்லை திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலை போகிற வழி இல்லை இந்த திண்டிவனம் பக்கம் வந்தாவே இந்த கோயிலுக்கும் வந்து ஒரு தடவை வந்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது கோவில். இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ போட முடியாத ஒரு சூழ்நிலை. கரெக்டாக 1 மாதம் ஆக போகுதுங்க. 1 மாதம் கழிச்சு இப்போ தான் நான் வந்து வெளியே கிளம்புறேன். உண்மையாகவே வந்து ரொம்ப சாரி. வீடியோ எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப சாரி. இனிமேல் கண்டிப்பாக வீடியோஸ் நிறைய வரும். இந்த 2024 ரொம்ப சிறப்பாக நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா ட்ரபிள் தான். இருந்தாலும் ஓகே பார்த்துக்கலாம். 2024 கண்டிப்பாக நம்ம நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறோம் நிச்சயமாக.